ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா சார் நடித்து கருப்பு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி இருக்குன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம். சூர்யா சாருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வித்தியாசமான கமர்ஷியல் ஃபிலிம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை. இந்த படத்தில் ஹீரோவான சூர்யாவே வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்து போவார். படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போர் அடிக்காது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கதை போகும். ஒரு சோஷியல் இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கதை தான். சூர்யா சார் இதில் வந்து கருப்புசாமிங்கிற கேரக்டர் அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ மாஸாக இருக்கும். அதை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக பண்ணிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான 30% லாஜிக்கோடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான இலக்கணத்தோடு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு கோஸ்ட் ரைடர் மாதிரி, ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த கருப்புசாமிங்கிற கேரக்டர் இன்னும் வந்து நமக்கு ரியாலிட்டியாக கனெக்டிவிட்டி ஆகிருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து நம்ம இன்னொன்று கொண்டு போகலாம். ஆனால் வந்து அந்த இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து படத்தில் இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு டிவைனான கேரக்டருக்கு எப்படி மியூசிக் பண்ணணும், ஒரு மாஸ் ஹீரோக்கு எப்படி பிஜிஎம் பண்ணணும், இதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜ் சார்ட்டிருந்து கற்றுக்கணும். இருந்தாலும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.